அழகே அழகு சீரியல்ல அழகுமதி தன்னோட சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நடந்துகிட்டது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மதி கோச் கிட்ட வெளியில போறாங்க. அப்ப மலர் சுரேஷ் கிட்ட, சுரேஷ் மதிய நிறுத்து, அவளை போக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ், போகட்டும் விடுங்க நீ, அவளுக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு, என் அப்பா அம்மான்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டா, இனியும் இப்படியே விட்டு வச்சா நம்ம எல்லாரத்து தலைமையிலையும் ஏறி உட்கார்ந்துக்குவா அப்படின்னு சொல்றாங்க. மலருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. சுரேஷ பலார்னு ஒரு அப்பா அப்பி, என்ன பழக்கம் பழகிற சுரேஷ், இதுதான் நீ போலீஸ் படிச்ச லட்சணமா? ஒரு பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற, இது என்ன நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. ராகவன், லக்ஷ்மி, பாக்கியராஜ் உட்பட எல்லாருமே மலர் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்காத மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, அண்ணி என்ன நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மலரு, என்னவா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஒரு பொண்ணை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளி இருக்க, அதுவும் அவ பண்ணாத தப்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களா? உனக்கு வர வர வாயு அதிகமாயிடுச்சு மலரு, இந்த தைரியம் எல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? அவ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இந்த மொத்த வீட்டையும் மாத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர் திரும்பி, இப்ப உங்க நெஞ்சு வலி எங்க போச்சு அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, நெஞ்சு வலிக்குதான் செய்யுது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியா, வாங்க டாக்டர்கிட்ட போலாம், ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு என்னென்ன எடுக்க முடியுமோ எல்லாம் எடுக்கலாம், உங்க நெஞ்சு வலி எப்படிதான் இருக்குதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு, அமைதியா இருமலரு, ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அமைதியா இருந்துதான் நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதே நிலைமை அந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எனக்காக எத்தனையோ விஷயங்கள்ல கூட நின்றுக்கா, இன்னைக்கு பண்ணாத தப்புக்கு அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போறா, அதுவும் உங்க அம்மானால அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் வந்துட்டு, மலரு நீயா இப்படி பேசுற? அத்தையும் மாமனும் சொன்னா சரின்னு நினைச்சவ இப்ப அவ கூட சேர்ந்து நீயும் மாற ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மாமா, நானும் இத்தனை நாளா அப்படியே தான் இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் சொன்னா சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு, நீங்க சொல்ற திட்டுக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏச்சு பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு, காதை பொத்திக்கிட்டு தான் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையே, உங்க பொண்டாட்டி பண்ணாததைவா அந்த பொண்ணு பண்ணிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, என்ன நீ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை நீ எப்ப கேட்டிருக்கணும்? இந்த சண்டை நடந்தப்ப நானும் தான் இருந்தேன் சுரேஷ், உங்க அம்மா தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க, நீ குடிச்சிட்டு டம்ளரை வச்சுட்டு போயிட்டு தான் அதை எடுக்கறக்கு நான் வந்தேன், என்னை எடுக்க வேண்டாம் அவளை எடுக்க சொல்லுன்னு வீண் பம்ப ஆரம்பிச்சது உங்க அம்மா. லக்ஷ்மி இருந்துட்டு, மலர் நீ இப்ப வாயை மூட போறியா இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நீயும் அவ கூட சேர்ந்து வெளியில போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர், இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சா? இந்த வீட்டுல ராணியாட்டவா வாழ்ந்துட்டு இருக்கேன், இங்க வாழ்றதுக்கு கம்முன்னு அவ கூட சேர்ந்து வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு சுரேஷ், நான் இங்கதான் இருந்தேன், தயவு செஞ்சு நான் சொல்றத முதல்ல காதுல வாங்கு. உங்க அம்மா அந்த டம்ளரை எடுத்து வைக்க சொன்னாங்க, மதி சும்மா இருந்திருந்தா கூட எடுத்து வச்சிருப்பா, ஆனா உங்க அம்மா அதை எடுக்கிறதுக்குள்ள 1000 விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. புருஷன் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கானே, அதை எடுத்து வைக்கணுங்கிற அறிவு இல்ல, அதை விட உனக்கு என்னடி வேலைன்னு உங்க அம்மா உன்னை இதுதான் சொல்லி வளர்த்தி வச்சிருக்காங்களா? உங்க அம்மாவை சொல்லணும் அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தான் அவ பதில் பேசினா, மற்றபடி அவளா வந்து சண்டை கட்ட சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் லக்ஷ்மியை பாக்குறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, சுரேஷ் அவ என்னதான் இருந்தாலும் என்ன அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியராஜ், அம்மா உங்களுக்கு வயசாகுதே ஒழிய யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியறது இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. ராகவன் கிட்ட போய், பாருங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன திட்டுறாங்க, நீங்க வரையில நான் எப்படி நெஞ்சு வலியில துடிச்சேன், அவ சொன்ன வார்த்தையில தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, உங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அத்தை, அவ நிஜமா உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னாலா, நீங்கெல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி இருந்துட்டு, அவ அப்படி கேட்கலனாலும் அந்த அர்த்தத்துலதான் பேசினா அப்படின்னு சொல்றாங்க. போதும் அத்தை நிறுத்துங்க, என்ன மாதிரியே மதியையும் மாத்தணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க, ஆனா அவ உங்களுக்கு ஒத்து வரல, அதனால அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சீங்க, முடிச்சு கட்டிட்டீங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி, அவளை எதுக்காக நான் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சொன்னனே, என்னையாட்ட அவ இல்ல, உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்கறா, அது உங்களுக்கு பிடிக்கல அதுதானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ், ஏமா அண்ணி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. சுரேஷ், அவ சொல்றதெல்லாம் நம்பாதடா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நெஞ்சு வலிக்குதுன்னு நீங்க, ஆனா நான் வந்ததுல இருந்து நல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேக்குறாரு. அதுக்கு ராகவன், என்னடா அவ சொல்றான்னு நீயும் உங்க அம்மாவை சந்தேகப்பட்டு கேக்குற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, மாமா சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல, நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படி துடிச்சவங்க இப்ப கொஞ்ச நேரமா நெஞ்சு வலி போன இடமே தெரியல, அதை நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நெஞ்சு வலிச்சா வலிச்சுட்டே இருக்கணுமா என்ன, நல்லாயிருச்சோ என்னவோ அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மாமா, ஒருத்தி வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நெஞ்சு வலிச்சுது, அதுக்கப்புறம் நெஞ்சு வலிக்கலையோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ், அண்ணி அவளும் வாய் அதிகம் தானே, வாய் கூட கூட பேசாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்றாங்க.
எப்படி சுரேஷ், என்ன மாதிரியே அவளும் இருக்கணும்னு சொல்றியா? நீங்க என்னதான் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன என் வீட்டு ஆளுங்களன்னு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, நான் வேணா அமைதியா இருக்கலாம். ஏன்னா நான் உங்க அண்ணனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு பொண்ணு இல்லாம திண்டாடி நின்னு உனக்கு அவ வாழ்க்கை கொடுத்துருக்கா, அவ எதுக்காக அனுசரிச்சு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராகவன், என்ன சொன்ன, என் பையனுக்கு அவ வாழ்க்கை கொடுத்துருக்காளா, இது நல்ல கதையா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பின்ன என்ன மாமா, உங்க பையனுக்கு பார்த்து வச்ச பொண்ணு ஓடி போகங்காட்டி தானே இவங்க அப்பா அம்மா இவ காலில் விழுந்து கட்டி வச்சாங்க, அதுக்கு நீங்க காட்டுற விசுவாசம் இதுதானா அப்படின்னு கேக்குறாங்க. மலரு, என்ன நீ பேசிட்டே போற, தயவு செஞ்சு அமைதியாரு அப்படின்னு பாக்கியராஜ் சொல்றாரு. விடுங்க, இன்னைக்காவது நான் பேசி ஆகணும். ஒரு பொண்ணு கண்ணீரோட இந்த வீட்டை விட்டு வெளியில போறான், அதை நான் பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது? எனக்காக எத்தனை விஷயங்கள் அவ துணை நின்றுப்பா. இன்னைக்கு நடக்காத சண்டைய, அவ சொல்லாத வார்த்தையை இவங்க சொன்னதா சொல்லி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னை வீட்டை விட்டு வெளியில துரத்தினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி, மலரு நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, நான் மாறவெல்லாம் இல்லத்த, மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. என்ன மாதிரியே அவளை மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அவளும் மாற மாட்டேங்கிறா, அதுதான் உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் இருந்துகிட்டு, என்னமோ பண்ணுங்க சுரேஷ், உன்னோட வாழ்க்கை இது, நீ யோசிச்சு புத்தியுள்ள பையனா இருந்து பொழைக்கிறன்னா பொழைச்சிக்கோ, இல்ல உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுதான் ஆடுவன்னா இன்னையோட நீ மதிய மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரூம்குள்ள போயிடுறாங்க. பாக்கியராஜும் மலர் பின்னாடியே போயிடுறாங்க. இங்க சுரேஷ் என்ன பண்றதுன்னு தெரியாம சுரேஷோட ரூம்குள்ள போயிடுறாரு. ராகவனும் லக்ஷ்மியும் உட்காந்துருக்காங்க. என்னங்க இவ இந்த போடு போட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன், அவ வந்து கொஞ்ச நாளா இங்க இருந்தால, அதுதான் எல்லாத்தையும் புள்ள பூச்சியா இருந்ததை கூட வீரமா பேச வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, இவ ஒருத்திய கொண்டு வந்து வீடு வீடாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு. இங்க மலர் ரூம்குள்ள போனதும் பாக்கியராஜ் கதவை சாத்திட்டு, என்ன மலர் நீ இவ்வளோ தூரம் பேசிட்ட, நீ இப்படி பேசுவனே நான் எதிர்பார்க்கல, உன்னை இத்தனை நாளா பொறுமையான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலரு, என்ன சொன்னீங்க பாக்கியராஜ், பொறுமையான பொண்ணா? பொறுமையான பொண்ணுன்னா அடிக்கடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டுட்டா நாங்கெல்லாம் கெட்டவங்க அப்படிதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏய், எதுக்கு நீ என் மேலே ஏறுற அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? உங்கள் அம்மா என்னதான் திட்டிக்கிட்டே இருக்காங்க, மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஏன் இவ்வளோ நாளாக ஒரு வேலைக்காரி வைக்க முடியல, இதில் நீங்கள் என்கிட்ட பேச வரீங்க இல்லையா? ஆனால் மதி வந்த கொஞ்ச நாளில் எத்தனை விஷயங்கள் மாறிச்சு இந்த வீட்டில். ஆனால் அதையெல்லாம் அவங்களுக்கு பொறுக்கலை. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் அவங்க மருமக, இல்லைன்னா இல்லை, அப்படிதானே? நல்ல பொண்ணை அழுக வச்சு வெளியில் தாட்டிட்டாங்க, இந்த பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சுரேஷ் பண்ணின தப்பை ரியலைஸ் பண்ணி மதியை எப்படியாவது தடுத்து கூட்டிகிட்டு வரணும்னு மதியை தேடிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு ராகவன் கிட்ட, இவ எங்கேங்க போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராகவன், ஏதாவது வேலை விஷயமா போவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சுரேஷும் வண்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இனிவர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.